ஹே காய்ஸ், என்னோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷு கோகோனட் மில்க் ரைஸ் ரெசிபியோட வந்துட்டோம்ல. 2.5 கிலோ அரிசியை நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பேன், 100 ml நெய், 150 ml எண்ணெய் நல்லா சூடானோடனே ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, ரம்ப இலை, தலைக்கு 5ன்னு எடுத்து ஆட் பண்ணிட்டு, கிலோக்கு 1 வெங்காயம் போட்டால் போதும். 2.5 கிலோக்கு நான் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 8 பச்சை மிளகா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவன் தலை மேலே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 100 ml அளவுக்கு தயிரையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 தேங்காவை உடைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் சீரக சம்பா அரிசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஃபுல் ஒயிட் பவுல் ஃபுல்லாக நான் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நான் தேங்காய் பால் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி 1.5 பவுலுக்கு இந்த மெஷர் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கு. பிரியாணி மாதிரி தண்ணி தகத்தகன்லாம் கொதிக்கக்கூடாது. கொதி வர மாதிரி இருக்கும் போதே தண்ணியை நல்லா அரிசியிலேருந்து ஃபில்டர் பண்ணி சட்டிக்குள்ளே புலையாக இறக்கி விட வேண்டியது தான். அரிசியை ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அடுத்து 7 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி இன்னொரு தடவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கீழேருந்து எதுவும் அடி பிடிக்காமல். ஏன்னா ரைஸ் நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இப்போ திருப்பியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்த 5வது நிமிஷத்துல லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரிசியும் தண்ணியும் சரிசமமாக ஒரே லெவலுக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தம் போடணும். எல்லா சைடும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணலாம். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சட்டியை தூக்கி வச்சோன்னா பயப்புல 15 நிமிஷத்தில் பக்காவாக ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் கழிச்சு லிட்டை திறந்தோன்னா ஆவி பேயெல்லாம் ஃபேஸ்லேயே அடிக்கும். அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு தம்மை உடச்சி எடுத்தோன்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். வந்திருந்த கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே ஃப்ளேவராக இருக்குன்னு சொல்லி வெறும் ரைஸே சாப்பிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க முடியலன்றது தான் குறையா இருந்துச்சு. என்னோட சிக்னேச்சர் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.